நம்ம வீட்டுல தான் மாடே இல்லையே, அப்புறம் எதுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, மாடு இல்லைன்னா என்ன, இந்த குடும்பத்துக்காக நீங்க தான் மாடா உழைக்கிறீல, உங்களை கட்டி பொங்கல் வச்சா என்ன அப்படின்னு கேட்டான். ஆட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு வர சொல்றார் அந்த ஊரன்ல. 4 மாடையும் குளிப்பாட்டிட்டு வாடா அப்படின்பார். 3 மாடு தானப்பா இருக்கு, ஒன்னையும் சேர்த்து சொல்லுடா, நீயும் குளிச்சுட்டு வாடா அப்படின்பார். நகை கேட்டா, பொங்கலுக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு நகை வாங்கி கொடுங்கன்னா, நகை இல்ல வேணா நகைச்சுவை சொல்றேன் கேட்கிறியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, அதெல்லாம் மதுரமுத்து சாரோட வச்சுக்க, நகைச்சுவை சொல்றதெல்லாம் இங்க வீட்டுல என்னட்ட வச்சுக்கிடாத. பிஸியா இருக்கிறவன்ட்டு போய் சோக்கு சொல்லுங்க சிரிப்பான், பசியோடு இருக்கிறவன்ட்டு சோக்கு சொன்னா அவன் முறைச்சி பார்ப்பான், பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு போடுங்க அப்பதான் அவன் சிரிப்பான். அதுதான் நாங்க சொல்றோம். 10 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாரு, 100 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாரு, 500 ரூபா நோட்ல ஒரு மாதிரி சிரிச்சிருப்பார். நோட்டுக்கு தகுந்த மாதிரி காந்தியோட சிரிப்பே இருக்குன்னா, சாதாரண ஏழை மக்களோட சிரிப்பு எப்படித்தான் சார் இருக்கும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு போதி மரத்தடியில போய் உட்கார்ந்தாரு புத்தர். ஆனா பணமே வேணாம்னு சொல்லிட்டு போன புத்தருக்கு தாய்லாந்துல 21 கோடி ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கான். அதுக்கு கூட பணம் தான் சார் வேணும்.